ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கு. நம்ம என்ன தான் வீட்டில் முட்டை பொரியல் செஞ்சாலும் இந்த ரோட்டு கடைகளில் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதோட டேஸ்ட்டுக்கு ஈடாகாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக அவங்க எப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதை ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த முட்டை பொரியலை தவாவில் செய்யணுங்க, கடாயில் செய்யக்கூடாது. இதுக்காக நான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை அப்படின்னு எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், இப்படி தயிர் சாதம், இப்படி எல்லாத்துக்கும் செமையாகவே இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி எடுத்து பழமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எமர்ஜென்சி நம்ம எங்கே வெளியூர் போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்கும் இது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை பொரியலில் ஒரு கிளாஸ் சாதம் போட்டு நல்லா கலரி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கினேன். ஸோ டைரெக்டாக உடச்சி போட்டுக்கிறேன். இதே பழைய முட்டையாக இருந்தால் வேறு பாத்திரத்தில் போட்டு தான் செக் பண்ணி போடுவேன். ஸோ எல்லா முட்டையும் உடச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த முட்டையோட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்படலை. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதை சட்டுவத்தால் அப்படியே கொத்தி விட்டுக்கோங்க. நம்ம அந்த கடைங்கள்லாம் கொத்து பரோட்டா கொத்துவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொடி பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். பொடி பொடியாக இருந்தால் மட்டும்தாங்க இது நல்லாயிருக்கும். நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் முக்கியமான ஐட்டம் ஒன்று சேர்க்க போகிறோம். க்ரீன் சில்லி சாஸ். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெட் சில்லி சாஸ் வேணாங்க, இதுவே சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் போட்ட உடனே அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கையோடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அதை தோசை சட்டுவத்தால் கொத்தி விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டுமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த முட்டை பொரியலுக்கு வேறு எந்த டிஷ்ஷுமே டஃப் கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். மேக்ஸிமம் செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்குறாங்க. தேங்க்யூ.